12 ராசியிலேயே நம்பர் 1 ராசி துலாம் தான். 2026ஆம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ராசி துலா ராசி தான். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது இதை விடலாம் பெரிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட போகிறது இல்லைங்க. ஆனால் இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், என்ன பண்ணா இருந்தாலும் தெரியல இவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்கிறார். இந்த மாதிரியான ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம், ஏமாற்றங்கள் குடும்பத்தில் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டுங்க. 12 ராசியிலேயே நம்பர் 1 ராசி துலாம் தான். 2026ஆம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ராசி துலா ராசி தான். சுருக்கமாகவே சொல்லிடுவேன், பெரிய அளவில் துலா ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வருஷம் மிக பிரமாதமாக உங்களுக்கு இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் எல்லாருமே நல்லா இருப்பீங்களா? எல்லாருமே நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் ராசி பலன் சொல்லுவோம். ஒரு 5% ஆளுங்க என்ன பண்ணுவீங்க, யோ போயா இப்படி தான் போன வருஷமும் சொன்னேன், நீ இப்படி சொல்லி நான் இப்படியே தான் இருக்கிறேன்னு. ஆக ராசி பலன் என்பது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவானது என்றாலும் கூட உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் 90% அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக அமையுங்க. 2026 சக்ஸஸ் ஆகலைன்னா வேறு எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாதுன்ற அளவுக்கு 2026 துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வருட ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து ராசியை பார்ப்பது, வருட ஆரம்பத்திலேயே ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருப்பது, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது இதை விடலாம் பெரிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட போகிறது இல்லைங்க. ஆனால் இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், எனக்கு நேரம் நல்லா இருக்கு, எனக்கு நேரம் நல்லா இருக்கு, இந்த 2026 பிறந்துருச்சுட்டு போர்வையை இழுத்து மூடிக்கிட்டு, கால் பெருவிரலும் தெரியக்கூடாது, தலைமுடியும் தெரியக்கூடாதுன்னு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, யாரும் 500 நோட்டு கட்டு சூட்கேஸ் 2 கட்டத்துக்கிட்டு வந்து அப்படியே கதவுக்கு வெளியிலையோ அல்ல கூரையை பிரிச்சுக்கிட்டு அப்படியே தங்க கட்டியாக இறக்கிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு போக மாட்டாங்க. உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்றார் போல 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல, குறிப்பாக 30-40 வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்குதுங்க. தொழில்துறை நல்லாயிருக்கும், முன்னேற்றம் நல்லாயிருக்கும், நல்ல ஐடியாக்கள் மனசில் வரும். நம்ம மனசு நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதை வச்சு தானே ஒரு பெரிய விஷயங்கள், மனதிற்குள் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் நிச்சயமாக இருக்காது, எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற அமைப்பில் தீர்க்கப்படும். சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு வேலை இல்லை, கணவன் என்ன பண்ணா இருந்தாலும் தெரியல இவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்கிறார். இந்த மாதிரியான ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கௌரவம் அந்தஸ்து ரொம்ப நல்லா இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 10ஆம் இடத்துல வர்றார். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது ஒரு தொழிலில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆக பெரும்பாலான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் அத்தனையும் நன்றாக இருக்கின்ற காரணத்தினாலும் 11ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து வெற்றி லாபம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பினாலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும். அண்ணன் அக்கால்களால் பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல வருஷம். அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது, அண்ணன் எனக்கு பிரித்து கொடுக்க மாட்டேன்றாரு, அவரே எல்லாத்தையும் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு, அப்பா இப்படி ஒரு சிக்கலான உயில் பண்ணிட்டு போயிட்டாரு, தாத்தா இப்படி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எல்லாரும் சேர்ந்து என்னத்தான் ஏமாத்துறாங்கன்ற மாதிரியாக ஏமாற்றங்கள் குடும்பத்தில் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என்பதற்கான பரம்பொருள் உங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க, துலாத்திற்கு நல்லா இருக்கும். இந்த 2026 ஐயா 2025 என்ன படுத்திருச்சு, இந்த 2026ஆவது ஓரளவிற்கு நல்லா இருக்குமா? நான் அப்படி இப்படிலாம் கேட்கல, 100 கோடி ரூபாய் வேணும், 100 வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படிலாம் கேட்கல. ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள், சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பயிற்சி இது. ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும், உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம். 12 வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டத்தை அடைகிறாரு. இப்போ இந்த வருஷத்தில் அடைகிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது.
வேறு ஏதாவது கிரகப்பெயர்ச்சி இருக்கா? வருடாந்திர கிரகப்பெயர்ச்சின்றது 3 தான். இந்த ராகு கேது சனி பயிற்சி, குரு பயிற்சி. சனி பகவான் மீன வீட்டிலேயே வருடம் முழுவதும் இருக்கிறாரு. அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறலை. ஒரே வீட்டில் தான், மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது. ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். குரு பகவான் மட்டும் ஜூன் 2ஆம் தேதி கடக வீட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருப்பார். அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி. மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன். இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன? போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த 2026. ஐயா 2025 என்னை படுத்திருச்சு. இந்த 2026வது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? நான் அப்படி இப்படிலாம் கேட்கல. 100 கோடி ரூபாய் வேணும், 100 வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படிலாம் கேட்கல. ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள், சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பயிற்சி இது. ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும், உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம். 12 வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டத்தை அடைகிறாரு. இப்போ இந்த வருஷத்தில் அடைகிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. வேறு ஏதாவது கிரகப்பெயர்ச்சி இருக்கா? வருடாந்திர கிரகப்பெயர்ச்சின்றது 3 தான். இந்த ராகு கேது சனி பயிற்சி, குரு பயிற்சி. சனி பகவான் மீன வீட்டிலேயே வருடம் முழுவதும் இருக்கிறாரு. அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறலை. ஒரே வீட்டில் தான், மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது. ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். குரு பகவான் மட்டும் ஜூன் 2ஆம் தேதி கடக வீட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருப்பார். அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி. மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன். இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன? போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான்